சென்னையின் பல்வேறு பகுதிகளிலும் தொடர்ந்து மழையானது நீடித்து வருகிறது. இந்த நிலையில் நாம் தற்பொழுது பார்க்கக்கூடியது சென்னை வியாசர்பாடியில் இருக்கக்கூடிய பிபி சாலை வெள்ளத்தில் மிதக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். இதனால் வாகனங்களை இயக்குவதற்கே கடும் சிரமம் ஏற்பட்டிருக்கிறது. மழைநீரில் மிதந்தபடி வாகன ஓட்டிகள் வாகனங்களை இயக்கி செல்கிறார்கள். களத்திலிருந்து தொடர்ந்து தகவல்களை வழங்கி வருகிறார் எம்முடைய செய்தியாளர் வெங்கட்ரமணன். பேசலாம். வெங்கட், வணக்கம். தற்பொழுது நீங்க இருக்கக்கூடியது வியாசர்பாடி பகுதி இல்லையா? அங்க தற்பொழுது என்ன மாதிரியான சூழல் இருக்கிறது? மக்கள் என்னென்ன சிரமங்களுக்கு ஆட்பட்டிருக்கிறார்கள்? கள தகவல்களை வழங்கலாம். வணக்கம். சென்னையில் காலை முதலே நகரின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வரக்கூடிய நிலையில் நாம் தற்பொழுது பெரம்பூர் வேசர்பாடி பிபி சாலைகள் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த சாலைகளை பொறுத்த வரைக்கும் மழை நீர் அதிக அளவு என்பது தேங்கி இருக்கிறது. அதாவது வாகனங்களை தாண்டி நடந்து செல்லக்கூடிய நபர்கள் கூட சிரமப்பட்டு செல்லக்கூடிய ஒரு சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. அதாவது இந்த சாலையை பொறுத்த வரைக்கும் களத்திலிருந்து பார்க்கும் பொழுது தண்ணீர் எங்கேயுமே வெளியேற முடியாத ஒரு சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. தண்ணீர் மழைநீர் வடிகால்வாய் பணிகள் மேற்கொண்டார்களா என்பது இந்த இடத்துல அதற்கான அடையாளங்கள் எதுவுமே தெரியல. தண்ணீர் அதுவாக வடிந்தால்தான் உண்டு. இந்த சாலையில் இருக்கக்கூடிய தற்பொழுது வீடுகளுக்கு உள்ளேயும் மழைநீர் என்பது உள்ளே சென்றிருப்பதால இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய இயல்பு வாழ்க்கை என்பது கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த சாலையை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வரக்கூடிய நிலையில இந்த சாலையை பயன்படுத்தக்கூடிய வாகன ஓட்டிகளை தாண்டி இந்த சாலையை பயன்படுத்தக்கூடிய பாதைசாலைகளும் தற்பொழுது கடுமையான சிரமங்களை சந்தித்திருக்கிறார்கள். தண்ணீர் அதிகமாக தேங்கி இருக்கக்கூடிய நிலையில இந்த சாலையில இருசக்கர வாகனத்தை இயக்கக்கூடிய நபர்கள் தங்களுடைய வாகனங்களும் ஆங்காங்கே நின்று விடுவதனால அவர்கள் வாகனத்தை இறங்கி தள்ளி செல்லக்கூடிய ஒரு சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. சற்று நேரத்துக்கு முன்பாக கூட பார்த்தோம், பெரம்பூர் கணேசபுரம் பகுதியில் மழைநீர் தேங்கி இருந்தது. அங்கே மாநகராட்சி ஊழியர்கள் அந்த மழைநீரை அப்புறப்படுத்தக்கூடிய பணிகளை ஈடுபட்டிருந்தாலும் இந்த சாலையில் தற்பொழுது தேங்கி இருக்கக்கூடிய மழைநீரை மாநகராட்சி ஊழியர்கள் அப்புறப்படுத்த தற்பொழுது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் அவர்கள் மேற்கொள்ளவில்லை. இந்த நேரலை சார்பாக மாநகராட்சிக்கு இந்த சாலையில் சென்னை பெரம்பூர் வேசப்பாடியில் இருக்கக்கூடிய இந்த பிபி சாலையில் இருக்கக்கூடிய மழைநீரை அப்புறப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை இந்த பகுதி மக்கள் முன்வைத்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இந்த சாலையில மழைநீர் என்பது அதிக அளவு தேங்கி இருப்பதன் காரணமாக வாகன ஓட்டிகள் மட்டுமல்லாமல் இந்த சாலையை நடந்து செல்லக்கூடிய அந்த நடந்து செல்லும் கூட மக்கள் கூட தற்போது சிரமம் அடைந்திருக்கிறார்கள். இந்த சாலையில அதிகமாக மழைநீர் தேங்கி இருப்பதால இந்த சாலையில செல்லக்கூடிய இருசக்கர வாகனங்கள் ஆங்காங்கே பழுதாகி நிற்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஆபத்தான இந்த இடத்துல இபி பாக்ஸும் இருக்கிறது. அந்த இபி பாக்ஸ் அளவிற்கு மழைநீர் வந்துவிடக் கூடாது. அதற்கு முன்னதாகவே இங்க தேங்கி இருக்கக்கூடிய மழைநீரை அப்புறப்படுத்த வேண்டும். பொதுமக்கள் பாதுகாப்பாக இந்த இடத்துல நடந்து செல்ல ஏதுவாக நடைபாதைக்கு இணையாக தற்பொழுது மழைநீர் என்பது தேங்கி இருக்கிறது. அதனால இந்த சாலையில தேங்கி இருக்கக்கூடிய மழைநீரை மோட்டார் பம்புகளை வைத்து உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் என்பதுதான் பகுதி மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. கண்டிப்பாக வெங்கட், தொடர்ந்து மாநகரின் பல்வேறு பகுதிகளிலையும் கள சூழல் என்னவாக இருக்கிறது அப்படின்றத வழங்கிட்டு இருக்கீங்க. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி.